திருப்பதிக்கு கிட்டத்தட்ட 3500 படி ஏறி நடப்பாதை வழியா சாமியை தரிசிக்க போயிருந்தோம். சென்னையில இருந்து நாங்க எப்படி போயிருந்தோம், அந்த நடப்பாதையில போகும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருந்தோம், அதுக்கப்புறம் கோயிலுக்கு அங்க எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகணும், அதுக்கப்புறம் எந்த கியூல போனோம், எத்தனை மணிக்கு சாமி பார்த்தோம், இப்படி ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு இந்த வீடியோல நான் டீடைலா ஷேர் பண்ணிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க வந்து திருப்பதிக்கு கீழ இருந்து நடப்பாதை வழியா போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால கார் எடுத்துக்கல, நாங்க வந்து ஸ்லீப்பர் புக் பண்ணி தான் சென்னையில இருந்து வந்து அங்க போயிருந்தோம். நீங்க சென்னையில இருந்து கிளம்புறதுனா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர், நான் ஏசி அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற பஸ் வந்து இருக்குது. அதுவும் நீங்க வீக் டேஸ்ல போற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து பஸ் ஃபேர் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு தனியாவே வந்து திருப்பதிக்கு நிறைய ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. சோ அதுவுமே நீங்க செக் பண்ணி அது கூட நீங்க அவைல் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு திருப்பதியில இருந்து திருமலைக்கு வந்து நடந்து போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வந்து பஸ் வந்து புக் பண்ணி போறதே பெட்டர். ஆப்வியஸ்லி நம்ம நடந்து போறதால நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும். சோ அந்த ரெஸ்ட் மட்டும் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் திரும்பி அகைன் நம்ம கார் ஓட்டிட்டு வந்தோம்னா இன்னுமே ரொம்ப டயர்டா இருக்கும். சோ நம்ம நடந்து போறோம்னா நமக்கு பஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். சோ அப் அண்ட் டவுன் நாங்க வந்து புக் பண்ணிக்கிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது நமக்கு அலைச்சல் எதுவும் இல்லாம டயர்ட் இல்லாம நம்ம அழகா வந்துடலாம். ஏன் திருப்பதியில இருந்து திருமலைக்கு வந்து நடந்துதான் போறீங்கன்னா உங்களுக்கு 2 பாதை வழி இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவாரி மட்டு, இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா அலிப்பிரி மட்டு. நாங்க வந்து அலிப்பிரி மட்டும் தான் சூஸ் பண்ணிருந்தோம். ஏன்னா நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி எங்க ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா இந்த அலிப்பிரி வழியா தான் போயிருந்தோம். சோ பாதை எப்படி இருக்கும்னு தெரியும். 2 பேருமே வந்து அந்த சைடு வந்து போனதே கிடையாது, ஸ்ரீவாரி மட்டு சைடு. சோ எப்படி இருக்கும்னு ஐடியா எதுவும் இல்ல. அதனால இந்த அலிப்பிரி மட்டு பாதை வழி தான் வந்து சூஸ் பண்ணிருந்தோம். ஓகே, இப்போ இந்த 2 பாதையில என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதை பொறுத்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எந்த பாதையில நீங்க நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அலிப்பிரி பாதையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாட் சர்ஃபேஸும் இருக்கும். நிறைய மண்டபம் வந்து இருக்கும். அதாவது நம்ம ரெஸ்ட் எடுத்து தங்கிட்டு போற மாதிரி. போற வழியில எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், சாப்பாடு, டீ ஷாப், காஃபி ஷாப், அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். தண்ணில இருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சோ இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி படியும் வந்து கொஞ்சம் நார்மல் ஹைட்ல தான் இருக்கும். இந்த அலிப்பிரி மட்டு பாதை வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். சோ அங்கேயே உங்களுக்கு வந்து ஆட்டோ நிறைய இருக்கும், ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சோ அதை ஆட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா நீங்க எந்த நடப்பாதை போறோம், அலிப்பிரி பாதை அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களை இங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க. வீடியோட ஸ்டார்டிங்ல நான் ஒரு இடம் காட்டிருப்பேன் இல்லைங்களா? சோ அங்கதான் வந்து தேங்காய்லாம் உடைச்சிட்டு அந்த பாதையோட ஸ்டார்டிங்ல அந்த இடம் தான் இருக்கும். சோ அதுல வந்து நம்ம தேங்காய்லாம் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே வந்து ஏற ஆரம்பிப்பாங்க. இந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் இருக்கும், கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா. அண்ட் படி வந்து பாத்தீங்கன்னா சுமார் 3550 படி வந்து இதுல இருக்கு. சோ இது வந்து நார்மல் ஒரு ஹைட்ல தான் இந்த படி வந்து இருக்கும். அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஈஸியாவும் இருக்கும். இந்த ஸ்ரீவாரி மட்டும் படி வந்து பாத்தீங்கன்னா 2400 படி தான் இருக்கு. அதே மாதிரி கிலோமீட்டரும் ரொம்பவே கம்மி. அதாவது 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க ஏறுற டைமிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துல நீங்க இங்க போயிடலாம். பட் நீங்க அலிப்பிரி வழியா போனீங்கன்னா உங்களுக்கு 4 மணி நேரம் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா? இதுல வந்து நீங்க 2 மணி நேரத்துல போகலாம். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா இதுல படி வந்து ரொம்ப வந்து ஸ்டீப்பா இருக்கும். அதாவது ரொம்ப செங்குத்தா இருக்கும். ஒரு படிக்கான ஹைட் ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம் பெரியவங்களோட எல்லாம் போனா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு ஃபேமிலியோட போறீங்க, பெரியவங்க எல்லாம் வராங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அலிப்பிரி பாதை நல்லது. இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட போறீங்க, யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க, சீக்கிரமா போனோம் அப்படின்னா அந்த ஸ்ரீவாரி மட்டும் நல்லது. சோ 2த்துல எந்த பாதை வேணும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து இவ்வளவு தூரம் வந்து நடந்து வர்றது. பட் அவங்க எப்படி இதை பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருந்தோம். பட் பரவாயில்ல, நாங்க நினைச்சதை விடவே பெட்டராவே அவங்க வந்து கோஆபரேட் பண்ணாங்க. சொல்ல போனா என்ன பாதி தூரம் இழுத்துட்டு போனதே வந்து என் பையன் தான். அந்த அளவுக்கு எனர்ஜி எனக்கு ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்ல வந்து நடக்க ஆரம்பிச்சோம். ரொம்பவே காலையில நேரம் அப்படின்றதால தண்ணி எதுவும் எனக்கு அதிகமா நான் எடுத்துக்கல. மேபி அதுதான் ரீசனா என்னன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ வந்து காத்தும் வந்து அந்த டைம் ரொம்பவே கம்மியா இருந்தது. சோ அதனால வந்து ஒரு மாறி இருந்துச்சு எனக்கு. அதனால ரொம்ப நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்து போற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அலிப்பிரி பாதையில போற வழியில நிறைய இந்த மாதிரி கியூட்டான அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தது வந்து பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சோ அவங்க பயங்கரமாவே இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். பட் இன்னொரு பாதை அந்த ஸ்ரீவாரி மட்டும் எப்படி இருக்கும்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான அனிமல் எல்லாம் வந்து பார்த்தோம். மங்கி நிறைய இருந்தது. அதே மாதிரி இந்த மான்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது எப்படின்னு தெரியல, ஒன்னொன்னா ஒரு வெரைட்டியா வந்து தனித்தனியா வந்து போற வழியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கேப்சர் பண்ணோம். இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் டீர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி, ஒரு 3 வெரைட்டி வந்து பாத்துட்டு தான் போயிருந்தோம். எல்லாமே வந்து அப்கமிங் கிளிப்பிங்ஸ்ல வரும். அங்க வந்து தெளிவா போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அனிமல்ஸ்க்கு எதுக்குமே ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் ரீசன் இருக்கு. என்னன்னா இந்த சைடு வந்து இந்த சீட்டாவோட அந்த நடமாட்டம் அதிகமா இருக்கும். சோ அதனால வந்து இதுக்கு ஃபீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் கும்பலா வரும் இல்லையா அந்த ஃபீட் வாங்குறதுக்கு. சோ அந்த டைம் வந்து அது ஏதாவது கிராஸ் பண்ண போது அது நம்மள ஏதாவது அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்றாங்க. சோ அதனால வந்து ஃபீடிங் வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணணும்னு அங்க போட்டிருக்காங்க. பட் நம்ம மக்கள் யாருமே வந்து கேட்கல. நானுமே ரொம்ப கோவப்பட்டேன். ஏன்னா வந்து அங்கே எல்லா இடத்துலயுமே போட்டிருக்கு, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறது. அந்த நடந்து போற வழியில ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க அனிமலுக்கு ஃபீட் பண்ணாதீங்கன்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லயுமே அங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
பட் வந்து ஃபீட் பண்ணாங்க. அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் தப்பா தெரிஞ்சது. பட் அழகா இந்த மாரி பசங்களோட போகும்போது ஒரு ஜூ மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பசங்களுக்கு குடுத்த மாதிரி இருந்தது. அதாவது அவங்க நடந்து வந்த டயர்டே தெரியாம அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணிட்டு அப்படியே நாங்களும் வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டோம். இந்த மாதிரி நெறைய இந்த மாரி ஸ்டெப்ஸ் இல்லாம இந்த மாரி ஃபிளாட் சர்ஃபேஸும் இருக்கும். சோ அழகா நம்ம வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் போலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபேமிலியோட போகும்போது எப்பவுமே பசங்கள வந்து நம்ம கூடயே தான் கூட்டிட்டு போணும். ஏன்னா இங்க வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பேந்தர் கிராசிங் இருக்குன்னு சொல்லி அங்கங்க வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அதனால வந்துட்டு நம்ம பசங்கள தனியா விடக்கூடாது. ஏற்கனவே இந்த மாதிரி இன்சிடென்ட் இல்லாட்டாலும் ஒரு 2, 3 இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஆல்ரெடி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அங்க ரொம்ப வருஷமா கடை வச்சிருக்கிறவங்க கிட்டயும் நான் போய் இத பத்தி விசாரிச்சு நானும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சொன்ன விஷயம் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. நான் வீடியோ எடுத்திருக்கணும். எடுத்திருந்தா கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணிருப்பேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி ஷேர் பண்றேன். அவங்க வந்து குழந்தைங்கள முன்னாடி அனுப்பிட்டாங்க. அவங்க ரொம்ப பின்னாடி இருந்தாங்க. அதுவும் அது ஒரு ஈவினிங் டைம்ன்றதால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருந்ததால குழந்தை அப்படின்றதால ஈஸியா வந்து அது தூக்கிட்டு போயிடுச்சு. அதாவது சிறுத்தை வந்து டக்குன்னு வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அந்த பெண் குழந்தைய வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே வந்து குரூப்ல வந்திருந்தோமோ, நம்ம குரூப்பா ஒரு கும்பலா போயிருந்தோம்னா கண்டிப்பா வந்து அந்த மாதிரி பண்றதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனாலதான் எல்லா இடத்துலயும் வந்து யாருமே வந்து தனியா வராதீங்க, குழந்தைங்களை தனியா விடாதீங்க, குரூப்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டைமிங்ஸ்ல எல்லாம் வந்து சேஞ்சஸ் வச்சிருந்தாங்க. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் வந்து மேல ஏற முடியும். இந்த நைட் டைம்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அலோ பண்ணிருந்தாங்க. ஆனா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு டைமிங்ல. அதாவது மார்னிங் வந்து 5 o'clock மேலதான் வந்து கேட்டே ஓபன் பண்றாங்க. சோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நினைச்சாலும் வந்து நடந்து போக முடியாது. சோ வெயிட் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமும் வந்து ஒரு 7, 8 வந்து க்ளோஸ் ஆயிடும் நினைக்கிறேன் இந்த நடப்பாதை. அதுக்கு மேல வந்து யாருமே வந்து நடந்து போற பாதை வந்து மார்னிங் 5:30 தான் வந்து ஓப்பன் ஆகும். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி இல்ல. சோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பசங்களை கூட்டிட்டு நடந்து போறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம கொஞ்சம் பசங்களை கூட இருந்து பாத்துக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதை ஒரு ரீசனா வச்சு கண்டிப்பா வந்து நடப்பாதை போறத வந்து இந்த ஒரு அற்புதமான அழகான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காம இருக்காதீங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா ஃபேமிலியோட ஒரே ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னாங்க, பட் அங்கங்க வந்து ரோட் மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதுக்கு முன்னாடி நடந்தே வராதவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சோ நடுவுல வந்து கொஞ்சம் நடந்து வந்து அதுக்கப்புறம் படி ஏறுற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஒரு கோபுரம் காமிச்சு இல்லைங்களா, அந்த கோபுரம் பார்த்தோன்னே அப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். எத்தனை தடவை நடந்து போனாலும் வந்து அந்த கோபுரம் எப்போ வரும்னு பயங்கர ஒரு அதை பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட்டடா ஆயிடுவோம். ஏன்னா இந்த கோபுரம் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா ஆயிடும். சோ அதுக்கப்புறம் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் வந்து கொஞ்சமா அப்படியே கஷ்டப்பட்டு நடக்க ஆரம்பிச்சிருவோம். இது வந்து எனக்கு ஒரு 10 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் இப்பதான் வந்து நடக்கிறேன் ஆஃப்டர் மேரேஜ். அதனால கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. எப்படின்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் அந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சு குடிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி உட்கார்ந்து அப்படிதான் போற மாதிரி இருந்துச்சு. பட் நிறைய வந்து பசங்க அண்ட் வந்து கொஞ்சம் பெரியவங்க ரொம்ப வந்து பெருசா இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டி போட்டு ஏறினதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, நம்மளாம் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நான் ரொம்ப மோட்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிச்சேன். அண்ட் ஃபைனலி வி டிட் அப்படின்ற மாதிரி அந்த 3550 ஸ்டெப்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து நடந்து முடிச்சு மேல வந்துட்டோம். நம்ம மொட்டை அடிக்க போறோம்னா அங்கேயே கேட்டா சொல்லுவாங்க, அதுக்கு தனியா ஒரு ஹால் இருக்கு. சோ அங்க போய் நம்ம வந்து மொட்டை அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம். ஓகே, இப்ப நாங்க சென்னையில இருந்து இங்க திருப்பதிக்கு எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். சென்னையில இருந்து நாங்க ஸ்லீப்பர் பஸ் புக் பண்ணி தான் வந்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா. நாங்க ஏன் ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணனா, எங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து அங்க இருந்து வர்றதுக்கு நாங்க சென்ட்ரல் வரணும்னா அதுக்கு எங்களுக்கு ஒரு 1 or 2 hours வந்து ஆகும் இந்த டிராபிக்ல. அதனால வந்து இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு பக்கத்துல நியர்பையே வந்து நமக்கு பிக்கப் இருக்கு. சோ அதனால நாங்க வந்து பஸ் சூஸ் பண்ணிட்டோம். அண்ட் எங்களுக்கு ஒரு 9 o'clock பஸ் நைட்டு. நாங்க வந்து அங்க ஒரு 2:30 வந்து திருப்பதி போயிட்டோம். பஸ் ஸ்டாப்ல வந்து அங்க நமக்கு வந்து டிராப் இருந்துச்சு. சோ அங்க இருந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல வந்து நமக்கு சீனிவாசன் சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மண்டபம் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சோ நாங்க ஒரு 3 o'clock அங்க ரீச் ஆயிட்டோம். அங்க 3 o'clock இருந்து ஒரு 5:30 வரைக்கும் நாங்க நல்லா தூங்கி இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா நடந்து வேற போறோம் அப்படின்றதால ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அங்க இருந்து ஒரு ஆட்டோ எடுத்தோம்னா இந்த அலிப்பிரி பாதைக்கு வந்து ரீச் ஆயிடலாம். ஒரு 150-200 கேட்பாங்க. அந்த நடப்பாதை என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு வந்து செப்பல் எல்லாம் வந்து ஒரு பேக்ல போட்டு வைக்கிற மாதிரி அங்கேயே ஒரு இதுக்குன்னே ஒரு லாக்கர் ரூம் இருக்கும். அங்கேயே வந்து நீங்க வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்ல நீங்க கேரி பண்ணிக்கிறதா இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு துணி பை ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதுல எல்லாரோட செப்பலும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுல வந்து நீங்க எடுத்து கேரி பண்ணிக்கிட்டும் நடந்து போலாம். சோ நாங்க வந்து திரும்பி இங்க வரணும், அதே மாதிரி கியூல நிக்கணும். சோ அது வேண்டாமே. அதே மாதிரி நமக்கு மேலேயும் டெம்பிள் போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் செப்பல் எல்லாம் தேவைப்படும் அப்படின்றதால நாங்க வந்து கேரி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வீட்டுல இருந்து போகும்போதே பிளான் பண்ணிட்டு தான் போனோம். அதனால எல்லாருமே வந்து ஒரு வெயிட்லெஸ் செப்பலா தான் போட்டுக்கிட்டோம். நான்லாம் வந்து எதுவுமே ஃபேன்சியா போடவே இல்லை, வெயிட்லெஸ் செப்பல் தான் போட்டுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போற ட்ரெஸ் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்பவே லைட் வெயிட்டா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், அவ்வளவு படி வந்து ஏற போறோம், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும், லூஸா இருக்கணும், பிரீத்தபிளா இருக்கணும்ன்ற மாதிரி நான் அந்த மாதிரி எனக்கு எது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குமோ அந்த ட்ரெஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். சோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு கண்டிப்பா நீங்க வந்து நடந்து போறீங்கன்னா
நல்லா யோசிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியா வெயிட்டா போட்டீங்கன்னா அதையும் தூக்கிட்டு நம்ம நடக்கணும். சோ அதை பாத்துக்கோங்க. அண்ட் செப்பலும் வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போற மாதிரி தான் லைட் வெயிட்டா நான் வந்து நார்மலா வீட்டுக்குள்ள போடுற ஒரு செப்பல் தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். சோ அந்த மாதிரி எல்லாருமே பசங்களுக்குமே வெயிட்லெஸ் செப்பலா எடுத்துக்கிட்டோம். சோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரூம்ஸ் வந்து நமக்கு முன்னாடியே நம்ம ப்ரீ பிளான்டா வரோம்னா நமக்கு ஆன்லைன்ல ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணோம்னா வந்து நமக்கு அவைலபிலிட்டி இருக்கும் நிறையா. இல்ல நம்ம ப்ரீ பிளான்டா வரோம்னாலே வேற ஏதாவது ரூம் கூட நம்ம புக் பண்ணிக்கலாம் இங்க. பட் நாங்க வந்து பிளான் எதுவுமே இல்ல எங்களுக்கு. நாங்க வந்து அப்படியே அன்னைக்கு மார்னிங் பிளான் பண்றோம். அப்படியே புக் பண்ணி அன்னைக்கு நைட் வந்து நாங்க பஸ் ஏறோம். சோ இப்படிதான் நாங்க வந்து சடன் பிளான் எடுத்தா வருவோம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். நாங்க எப்பயுமே வந்து சடனா தான் எங்க போறதா இருந்தாலும் பிளான் பண்ணி ஐ மீன் ப்ரீ பிளான்டா இல்லாது சடன் பிளான் பண்ணி தான் போவோம் எப்பயுமே. சோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு எல்லாமே அமையும். சப்போஸ் நாங்க பிளான் பண்ணிட்டோம்னா நான் நிறைய தடவை அது கேன்சல் ஆயிடும், போக முடியாம ஆயிடும். அதனாலே ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள். இங்க வந்து நிறைய இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நாங்க போனது வந்து பாத்தீங்கன்னா மாதவா காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ இது கொஞ்சம் ஓகேவா இருந்ததால அங்க வந்து போயிட்டோம். அங்க வந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாஷ்ரூம் இருக்கு. அதே மாதிரி வந்து லாக்கர் ரூம் இருக்கு. சோ நாங்க வந்து அங்க ரெஸ்ட் எடுக்க போறது இல்ல, தூங்க போறது கிடையாது. ஜஸ்ட் எங்களுக்கு வந்து எங்களோட திங்ஸ் எல்லாம் லாக்கர்ல வச்சு லாக் பண்ணிட்டு சேஃப்டியா அங்க இருந்து நாங்க ரெஃப்ரெஷ் ஆகி வரணும். சோ நாங்க ரெஃப்ரெஷ் ஆகி வரதுக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு பிளேஸ் தேவைப்படுச்சு. அதுக்கு மாதவா காம்ப்ளெக்ஸ் வந்து நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தது. நாங்க கீழ நடக்க ஆரம்பிக்கும் போது மணி ஒரு 6:30 இருக்கும் காலையில. சோ அப்ப ஸ்டார்ட் பண்ணோம். பட் நாங்க நிறைய இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்தோம். என்னால கொஞ்சம் நிறைய லேட் ஆச்சு. அண்ட் குட்டீஸுங்களும் கொஞ்சம் வந்து சாப்பிட்டோம். நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம், ரெஸ்ட் எடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து வந்ததால நாங்க மேல வரும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 11:30 11:45 ஆயிடுச்சு. நாங்க அந்த மாதவா காம்ப்ளெக்ஸ் ரீச் பண்ணும்போது ஆக்சுவலா வந்து ஒரு 4 ஹவர்ஸ்லயே வந்துடலாம். எங்களுக்கு வந்து நாங்க நிறைய ரெஸ்ட் எடுத்துட்டு வந்ததால எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் ஆச்சு. இந்த ரூ. 300 டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் இருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி புக் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். சோ அது கூட நீங்க வந்து முன்னாடியே பிளான் பண்றீங்கன்னா அந்த டோக்கன் புக் பண்ணிக்கோங்க. பசங்களை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நாங்க இந்த ஃப்ரீ தர்ஷன்ல வரோம். சோ வந்துட்டு இங்க வந்தது உடனே பாத்தீங்கன்னா நீங்க எந்த காம்ப்ளெக்ஸ்ல எங்க தங்கி நீங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆகி வந்தாலும் அங்க இருந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து ஜீப் ஃபெசிலிட்டி இருக்கும் அண்ட் ஃப்ரீ பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஃப்ரீ தர்ஷன் நீங்க சொன்னீங்கனாலே அவங்க ஜீப்ல வந்து உங்களை கொண்டு வந்து விட்டுருவாங்க. பட் அதுக்கு வந்து நீங்க பே பண்ணணும் கண்டிப்பா. நீங்க ஒரு 5 பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹200 ₹150 அந்த மாதிரி கேட்பாங்க. சோ நீங்க டைரக்டா வந்து அந்த நடப்பாதை எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. சோ அங்க இருந்து நாங்க ஒரு 4:00 வந்து அந்த கியூல வந்து நிக்க ஆரம்பிச்சோம். அது கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும் அந்த லைனு. ஏன்னா போக போக தான் அந்த குடோன் போடும்போது தான் கொஞ்சம் கூட்டமா இருக்கும். சோ அந்த லைன்ல வந்து நம்ம அப்படியே ஃப்ரீயா வந்து போயிடலாம். சோ அதுக்கப்புறம் வந்து நம்மள வந்து கொஞ்சம் ஒரு ஒரு குடோனா வந்து மாத்தி மாத்தி வந்து வைப்பாங்க. அந்த ₹300 டோக்கன்ல போயிருந்தோம்னா எந்த குடோன்ல அடைப்பாங்களோ அந்த குடோனுக்கு போறதுக்கே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு இதுக்கு முன்னாடி போனதுக்கும் இந்த தடவை போனதுக்கும். எங்களுக்கு வந்து பெருசா எதுவும் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல ஃப்ரீ தர்ஷன்ல. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் போன குடோன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனா ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து இருக்கு. எப்படின்னா பசங்க போயிட்டு வந்து ரொம்பவே கிளீனா இருக்கு, சூப்பரா இருக்கு, நம்ம வீடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியம். அதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லா ஊர்ல இருந்தும் மக்கள் வருவாங்க. பட் நிறைய பேர் வந்து யாரு எப்படி கிளீன் பண்ணா நமக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணாம நம்ம மாட்டு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அப்படியே அங்கங்க போட்டு வந்துடுறாங்க நிறைய பேரு. அதுவுமே தப்பு. அங்க வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படி ஒரு சகிப்புத்தன்மையோட கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது சூப்பரான விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். கண்டிப்பா இதை சொல்லியே ஆகணும். ஒரு 4 மணிக்கு வந்து பிரியதர்ஷன் அந்த கியூல வந்து என்ட்ரி ஆனோம். ஒரு 4:30க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த புது குடோன் புதுசா கட்டின குடோனுக்கு வந்து போட்டாங்க. அங்க போய் வந்து அங்க அதுல வந்து லாக் பண்ணிட்டாங்க ஃபுல்லா. அந்த மாதிரி நிறைய குடோன் வந்து புதுசா வச்சிருந்தாங்க. சோ அதுல ஒரு ஒரு பேட்சா வந்து அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டாங்க. சோ 4 மணிக்கு நாங்க போனோம். அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி வரைக்கும் நாங்க அந்த குடோன்ல தான் இருந்தோம். நாங்க பாட்டு ஜாலியா பேசுறது, அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் டயர்டாவும் இருந்தாலும் அப்பப்ப ரெஸ்ட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் அங்க வந்து உப்புமா வந்து குடுத்தாங்க சுட சுட. சோ அதுவுமே வந்து சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் தூங்குறது. சோ இப்படியே தான் இருந்தது 10 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புது குடோன்ல இருந்து பழைய குடோனுக்கு, அதாவது கோயில் கொஞ்சம் கிட்ட வரும், சாமி கிட்ட போற இடத்துல அந்த குடோன் இருக்கும். பழைய குடோன் மோஸ்ட்லி போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த குடோனுக்கு கரெக்டா நைட்டு போனது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா அதுதான் எங்களுக்கு அப்ப நடந்தது. நைட் டைம் அப்படின்றதால எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒரு 1 o'clock அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண போறது கிடையாது. 2 ஹவர்ஸ் தான் இருக்கு. சோ அதுல வந்து கியூல ஆல்ரெடி முன்னாடி கியூல நிக்கிறவங்கள தான் வந்து அனுப்புவாங்க. சோ அந்த ஹோல் நைட் வந்து இங்கதான் இருக்க போறோம்னு தெரிஞ்சிச்சு. சோ ஹாப்பியா வந்து இடமும் இருந்துச்சு. அதனால எல்லாரும் வந்து அழகா வந்து படுத்துட்டோம். ஃபுல்லா வீட்ல எப்படி தூங்குவோமோ அந்த மாதிரி வந்து சூப்பரா வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். ஆல்ரெடி டயர்டாவும் இருக்கும் அப்படின்றதால நடந்து வந்ததால நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்து தூங்கியாச்சு. சோ காலம்பர காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு 8 o'clock இருக்கும். நாங்க எந்திரிச்சதே லேட் தான். 8 o'clock ஒரு 9 o'clock நாங்க அங்கேயே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கு. சோ நல்லா போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் வந்து கொஞ்சம் டச் அப்லாம் பண்ணிட்டு சாமி பார்க்க போறோம் இல்லையா, கொஞ்சமாவது தூங்கு மூஞ்சோட போக கூடாதுல, அதனால கொஞ்சம் தலைலாம் சீவி ரெடி ஆயிட்டோம். கரெக்டா ஒரு 9:10க்கு வந்து குடோன் வந்து ஓபன் பண்ணாங்க. நாங்க வந்து ஒரு 10:30க்குலாம் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்க வந்து வெளியே வந்துட்டோம். ஒரு 1.5 hours நாங்க வந்து சாமி பார்த்துட்டு திருப்தியா வந்து வெளியே வந்துட்டோம். அதாவது முந்தின நாள் வந்து
4 மணிக்கு உள்ள போனவங்க. அதோட நெக்ஸ்ட் டே காலையில சாமி பார்த்துட்டு வரும்போது 10:30 ஆயிடுச்சு. அப்பவே என் பொண்ணுகிட்ட சொன்னேன், "இந்த பேக் வேணாண்டி, அம்மாவும் தூக்குற மாரி ஒரு டபுள் சைட் பேக் வந்து எடுத்துட்டு வாடின்னு." "இல்ல இது என் பேக், நான் சின்னதா அழகா தூக்கிட்டு வந்திருப்பேன்னு" சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நான் தான் தூக்கிட்டு வந்தேன். பார்க்கறதுக்கு டோராவின் பயணங்கள் ஞாபகம் தான் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப காமெடியா இருந்தது. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அத தான் மாட்டிட்டு வந்தோம். நீங்க இந்த மாரி நடந்து போறீங்கன்னா டபுள் சைட் பேக் வந்து பிரிஃபர் பண்ணிக்கோங்க. சோ அது ஈஸியா இருக்கும். பட் பேக்ல வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நாங்க ஆளுக்கு ஒரு பேக் டபுள் சைட் மாரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம். பட் 2 பேக் தான் வந்து மேல எடுத்துட்டு நடந்தே வந்தோம். அப்பதான் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கையில தூக்கிட்டு வர மாரி பேக்கா இருந்தா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ நாங்க அன்னைக்கு ஒரு 11:00 அந்த மாதிரி வெளிய வந்துட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் வந்து நல்லா சுத்தி பார்த்தோம். நல்லா எல்லா இடமும் வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் போல மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் தான் வந்து இங்க வந்தோம். இந்த லட்டுலாம் வாங்குறதுக்கு. லட்டு வந்து ரொம்ப பிக் லட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லட்டு வந்து ₹200. ஸ்மால் லட்டு ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கும். அது வந்து ₹50. பிரைஸ் போர்டு வந்து உங்களுக்கு நாங்க காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா? சோ இங்க வந்து பெருசா கியூ எதுவுமே இல்ல. இத்தனைக்கும் நாங்க வந்து அந்த பீக் ஈவினிங் டைம்ல வந்தோம். பட் இங்க வந்து கியூ போயிட்டே தான் இருக்கு. நெறைய கவுண்டர் இருக்கிறதால பெருசா வந்து இங்க பிரசாதம் கவுண்டர்ல வந்து பெருசா எதுவும் கியூ இல்ல. பட் இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் திருப்பதியில. எப்ப திருப்பதி போனாலும் உள்ள அப்படி ஒரு எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். பட் வெளிய வந்து பார்த்தா, இந்த இடமாடா இதுக்கு வெளிய இருக்குன்ற மாரி அவ்ளோ ஒரு நிசப்தமா, அவ்ளோ ரொம்ப பெரிய இடம், ரொம்ப அமைதியா இருக்கும். பார்க்கவே அந்த இடத்துல அழகா படுத்து தூங்கலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு கிளீனா சூப்பரா இருக்கும். இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லுங்க. எத்தன பேருக்கு இந்த இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. சோ அங்க போயிட்டு நெறைய பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம். நடந்து வந்ததால என்னன்னா, அன்னைக்கே மறுபடியும் கிளம்புற மாதிரி இருந்தது. அதாவது நெக்ஸ்ட் டே. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வர மாரி இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ நெக்ஸ்ட் டே அப்படியே கிளம்புற மாரி இருந்தது. கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாம. அதே அதே மாதிரி ஹஸ்பண்ட் கொஞ்சம் எல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னதால, கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சோ கன்டினியூஸா வந்து நாங்க நடந்துட்டே இருந்தோம். என்னதான் நாங்க வந்து சுத்தி பார்க்கறதுக்கு வெஹிக்கிள் யூஸ் பண்ணி போனாலும், அங்க இருந்து சில டிஸ்டன்ஸ் வந்து நாங்க மலை ஏறி போறதோ, ஒரு சாமி கோயிலுக்கு போறதோ, அந்த மாரி நடந்து போய் பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே நான் பசங்கள வந்து பாராட்டிட்டே இருந்தேன். நீங்க 2 பேரும் வந்து எப்படி வருவீங்களோ, ஏதாவது சொல்வீங்களோ, ரொம்ப முடியாம போயிடுவோம் அப்படிலாம் நெனச்சேன். பட் பசங்க வந்து பரவால்ல நீங்க பெட்டராவே இருக்கீங்க. பட் கால் தான் கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்டா அப்படின்னு சொன்னா. பட் அதே மாதிரியே வந்து நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்த உடனே வந்து அந்த கால் வலிலாம் எங்க போச்சுன்னே தெரியல. எதுவுமே வந்து இல்லாம ஆயிடுச்சு. இப்படி ஒரு கால் வலி இருந்ததான்ற மாரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் ஒரு செம பெரிய காமெடி நடந்தது. என்னன்னா, அங்க பின்னாடி பாத்தீங்களா ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. நார்மலா தான் யாருமே இல்ல உள்ள. சோ இது எங்கேயோ எடுத்துட்டு போறதுக்காக ஆம்புலன்ஸ் வருது. நாங்க அங்க ஜாலியா வந்து அந்த கோலம் போட்டு வச்சிருந்தாங்களா, அங்க வந்து பிக்சர்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ஆம்புலன்ஸ் வந்த உடனே என்ன பார்க்கணுமே. ஐயோ! இவரு வேற ரொம்ப மிஸ் பண்ணாரு. ஐயோ! இத நான் கிளிப்பிங் எடுக்காம விட்டுட்டேனே. ஏன்னா கரெக்ட்டா அப்பதான் கட் பண்ணாரு போல இருக்கு. அப்படியே ஒரு உயிர் பயம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. 2 பேரையும் 2 கையில புடிச்சுக்கிட்டு ஒரே ஓட்டம் தான் ஃபாஸ்ட்டா. பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்ல. அப்ப கூட நான் என்ன சொன்னேன் தெரியுமா இவருகிட்ட? நான் தனியா ஓடாம என் 2 புள்ளைங்களையும் 2 கையில புடிச்சிட்டு தானே ஓடுனேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன். அவரு தான் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அச்சச்சோ! இத வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா அழகா விளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் இத. அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி ஓடி வந்தேன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு சிரிப்பே அவர் அடக்கல. அந்த அளவுக்கு சிரிச்சுட்டே இருந்தாரு. சிரிப்ப அவரால கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த அளவுக்கு சிரிச்சாரு. அவர் சிரிக்கிறத பார்த்து நாங்க 3 பேரும் சிரிச்சுட்டு இருந்தோம். அந்த ஷாக்ல இருந்து அப்பதான் வெளிய வந்தோம். பயங்கரமா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சோ இந்த திருப்பதிக்கு வந்து வருஷத்துல ஒரு தடவையாவது நாங்க வந்துருவோம். அப்படி வரும்போது அவசர அவசரமா சாமி பார்த்துட்டு உடனே கிளம்புவோம் அப்படின்லாம் பண்ண மாட்டோம். எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி நல்லா வந்து சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு பார்த்த இடமா கூட இருக்கட்டும். இருந்தாலும் இன்னொரு முறை நல்லா பாத்துருவோம். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஒரு தடவையாவது இந்த அன்னப்பிரசாதம் அந்த இதுல போயிட்டு சாப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு எல்லா டைமும் வந்து நினைப்பாங்க. இந்த டைம் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா வந்து கூட்டம் சுத்தமாவே இல்ல. சோ வரும்போது நம்ம கோயில்ல இருந்து சுத்தி வரும்போதே பாத்தீங்கன்னா அப்படியே இந்த அன்னப்பிரசாதம் நமக்கான வழி வந்து போட்டிருக்கோம். அங்க பார்த்தாலே தெரியும். எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல. கண்டிப்பா பாக்குறவங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3மே ப்ரொவைட் பண்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில 7 மணில இருந்து இருக்கு 10:30 மணி வரைக்கும். அண்ட் லஞ்ச் வந்து காலையில 10:30 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் 4 to 5 வந்து பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் 5 மணில இருந்து நைட் 11 மணி வரைக்குமே வந்து டின்னர் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த அன்னப்பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து இந்த அன்னப்பிரசாதம் வந்து அவைல் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப வெளிய போய் காசு குடுத்து சாப்பிட முடியாதவங்க தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு இல்ல. நீங்க போனீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகும். அவ்ளோ பேர் வந்து இங்க வந்து சாப்பிடுறாங்க. பார்க்க முடியும் நம்மளால. சோ இவங்க தான் வந்து அந்த அன்னபூர்ணி. நம்ம வீட்ல கூட எல்லார் வீட்லயும் வச்சிருப்போம் இல்லைங்களா? அன்னபூர்ணி சிலை. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இந்த ஹால் வந்து இருக்கும். இதுக்குன்னு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸே இருக்கு. இந்த மாதிரி எத்தனை டைனிங் ரூம் இருக்குன்னு நம்மளால கவுண்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளோர்னா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அத்தனை ரூம் இருக்கு. அந்த அத்தனை ரூமே இந்த அளவுக்கு பெரிய சைஸ் ரூம் தான். சோ வந்து நமக்கு வந்து 2 டைம் வந்து சாப்பாடு வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறதே நமக்கு வந்து ஃபுல் ஆயிடும். அந்த அளவுக்கு அதிகமா வைப்பாங்க.
கூட்டு, பொரியல், சாம்பார், அதுக்கப்புறம் வந்து ஒரு துவையல் ஒண்ணு வைப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் சாதம் வைக்கும்போது ரசம், மோர் அந்த மாதிரி குடுப்பாங்க. ஸோ நாங்களும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அங்கேயே வந்து டின்னர் முடிச்சுட்டோம். கொஞ்சம் ஏர்லியாவே டின்னர் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் அன்னைக்கு வந்து கிளம்புறோம். ஸோ அதனால குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு, அப்படியே அங்கருந்து வந்து கிளம்பிட்டோம். நமக்கு மேல திருமலாலருந்து கீழ திருப்பதிக்கு போறதுக்கு வந்து நைட் 11:00 வரைக்கும் பஸ் அவைலபிள் இருக்கு நமக்கு. ஸோ அங்கருந்து பஸ் புடிச்சு நாங்க வந்து கீழ போயிட்டோம். கீழ திருப்பதிக்கு போயிட்டோம். திருப்பதி டூ சென்னைக்கு வந்து நாங்க அங்கருந்து ஸ்லீப்பர் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பஸ் வந்ததும் அதுல ஏறி நாங்க நெக்ஸ்ட் டே காலம்பரெல்லாம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்படிதான் வந்து எங்க பயணம் வந்து போச்சு. 2 டேஸ் ரொம்பவே சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணோம். சொன்ன மாதிரி நாங்க ப்ரீ பிளான் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு ஸ்மூத்தா போயிருக்காது. எப்பயுமே இந்த மாதிரி சடன் பிளான் தான் எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஸ்மூத்தா போகும் எப்பயுமே. ஸோ அந்த பயணம் திருப்பதி பயணம் வந்து ரொம்பவே சூப்பரா அப்படி போச்சு. அப்படியே ஃப்ரெண்டுக்கு 2, 3 கிஃப்ட்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டோம். இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். And நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து கிளாரிட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, நம்ம இந்த டிவோஷனல் ட்ரிப் vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்